ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, பராபவ ஆண்டு 2026 ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்துருவோங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான நேரம் கடகத்தில் குரு இருக்க போகிறார், முழுக்கவும் மீனத்தில் சனி இருக்க போகிறாங்க. ராகு கேதுக்கள் முறையே கும்பம் மற்றும் சிம்மத்தில் இருக்காங்க. ஆண்டின் மத்தியமத்தில் அவங்க பயிற்சி ஆகிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த கிரக நிலைகளை பொறுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 விஷயம். குடும்ப நிலை எப்படி இருக்கும், பொருளாதார நிலை எப்படி இருக்கும், ஹெல்த் ஆரோக்கிய நிலை எப்படி இருக்கும், இந்த 3 தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல நம்ம பொருளாதாரத்துக்கு போயிடும். ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் 11லே சனி, 10ஆம் இடத்திலே அற்புதமான முறையில் ராகு. இந்த 2 ராஜ கிரகங்களின் அமர்வும் பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குதுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலையில்லா நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய நிலைக்கு ஏற்ப பதவி உயர்வோ சம்பள உயர்வோ உத்தியோகத்தில் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஆக இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே 11ல் அமருகின்ற சனி பகவான் 11ஆம் அதிபதியான குருவின் பார்வையையே பெறுகிறார். இது ஒரு யோகமான ஒரு நிலைப்பாடுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாகவும் கையில் நல்ல பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ வேலை கிடைக்கும், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம். ஒரு சிலர் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே சைடில் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஏற்கனவே ஒரு வேலையை ஒரு தொழிலை மெயினாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, சைடில் சின்ன சின்ன பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்களுடைய தொழிலின் எல்லைகளை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு உண்டு. தொழில் அமைப்புகள் மிகச்சிறப்பாக நகரும். உங்களுடைய முதலீடுகளை தாண்டி நல்ல வருமானங்களை தரக்கூடியது மாதிரியான ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. இதில் ஒரே ஒரு விஷயம், 3ஆம் இடத்துல குரு அமர்வதனாலிங்க பெரும்பான்மையான காலகட்டம். பெரிய முதலீடுகளை ஒரே நேரமாக போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. சரிங்களா? நீங்கள் ஒரே அடியாக 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு 4 லட்சம், ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு 3 லட்சம் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது மிகச்சிறப்பு. ஒரே அடியாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு வந்துடும், கவலைப்பட வேண்டாம். அந்த ஸ்லோவாக வர்றதுனால அது கொஞ்சம் ஈடு கட்டுறது சிரமமாக இருக்கும். ஆனால் வருமான ரீதியாக இந்த ஆண்டு மிகச்சிறப்பு. லாபங்கள் உயர்ந்தே தீரும். விற்க முடியாத சொத்து பத்துக்களை விற்று வேறு இடங்களில் புதிய சொத்து பத்துக்களை வாங்குறதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான அமைப்பு. தொழிலில் நல்ல பெயர் எடுப்பது, தொழில் ஸ்டாண்ட் ஆகிறதுங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்புங்க. கடன் தொந்தரவுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கடன் தொந்தரவு குறைஞ்சிரும், இல்லைனா கடன் இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடியது மாதிரியான நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சகலத்திலும் வேலை, தொழில், பொருளாதாரம் இந்த 3லும் ஆகச்சிறந்த மேன்மைகளை தருகிற காலகட்டம். ஏதாவது அசட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் 4ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் அமர்வதாலும் அதற்கு 12ல் உங்களுக்கு குரு அமர்வதனாலும் இந்த சொத்து பத்துக்கள் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று தவறான இடத்த போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க, இல்லை வாங்கின சொத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், இல்லை வண்டி வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகி செலவு வைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் பொருளாதார ரீதியாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். அதை பார்த்து இருந்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக குடும்பம் இந்த செக்மெண்ட் வரும்போதுங்க, குடும்ப அமைப்புகள், திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அதி உன்னத காலகட்டம். ஏழை குரு பார்த்து இந்த 11ஆம் இடத்துல சனி அமர்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு மிகச்சிறப்பான காலம். அப்போ திருமணம் ஆகாத அன்பர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம், திருமணம் கைகூடும். 2வது பாயிண்ட், கணவன் மனைவிக்கு இடையில இருந்த அந்த பிரச்சனை, பிரிவினை, டிவோர்ஸ் கேசஸ் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. மீண்டும் அந்யோன்யம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை பாக்கியம் சின்ன சின்ன தடைகளுக்கு பிறகு உறுதியாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக குடும்ப சூழ்நிலைகள்லையும் ஒரு நல்ல ஏற்றம். ஆனால் என்னென்னா உறவுகளுக்கு இடையில் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். சில உறவுகளோடு கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் குறையக்கூடிய அமைப்பு அல்லது சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு உண்டு. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி திருமண அமைப்புகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சு மறு திருமணத்திற்காக முயற்சிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மறு திருமணத்திற்கு மிகச்சிறப்பாக உண்டு. சரிங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டிலும் 11ல் சனி இருக்கும்போது சகல வியாதிகளும் கட்டுக்குள் இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் 3ல் இருக்கிற குருவும் 4ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க பங்குக்கு எதையாச்சும் ஒன்று சுரண்டி சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். 11ஆம் இடத்துல இருக்கிற சனினால் எந்த தொந்தரவும் எல்லை மீறாது. ஹெல்த்தில் தொந்தரவுன்னு இருக்கும், அது ஃபீவர்னு இருக்கும், ஆனால் அது ஹெவியான ஃபீவர்னு போகாது. வயிறு வலின்னு இருக்கும், ஆனால் அது ஆப்ரேஷனுக்குன்னு போகாது. ஆக உடல்நல தொந்தரவுகள் இருக்கும், அது பெரிய ஆபத்தையோ பெரிய மருத்துவ செலவையோ ஏற்படுத்தாது, எல்லைக்குள் இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அன்பர்களே. ஆக
இதில் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். அதே போல் தாயாரின் உடல்நிலையிலையும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலம் இந்த காலம். அதனால் தாயாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஆக இவ்வளோதாங்க. ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம், தொழில் அமைப்பு, குடும்ப வாழ்க்கைன்னு எல்லாமே ஒரு சிறப்பாக அமைகிற ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமைகிறது. இந்த ஆண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா வழிபாடு செய்யுங்க. இஷ்ட தெய்வத்தின் கருணையினால் மேலும் மேலும் வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.